ஹாய் டுடே நம்ம ஆரி கிளாஸில் வந்து இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்பை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த கிளாஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரி ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஆரி டிசைன் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணலாம், அதை வச்சு எந்த ஆப்பை வச்சு நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது மறக்காமல் சொல்கிறேன், நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதாவது உங்களுக்கு புரியணுங்கிற வழியில் டப்புன்னு பிடிச்சிருப்பேன். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம காசு இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆர்ட் கோர்ஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயிலை நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் குட் குவாலிட்டியில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு கொடுத்துக்கிட்ருக்கோம் வித் ஸ்டிச்சஸோடு தான். உங்களுக்கு வேணால் அதுக்கும் என்ன டீட்டெயிலுக்கு என்ன உங்களுக்கு தெரிய டீட்டெயிலை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் பற்றி நிறையா பேர் கேட்பீங்க. நான் சர்டிஃபிகேட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம போய் வாட்ச் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா MSMU ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு தான். எந்த பயமும் இல்லாமல் இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி வந்து நான் அந்த ஆப்பை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு டிடிக் அண்ட் ஃபேஷன் க்ரியேட்டிவ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருந்து நீங்கள் வந்து பிரிண்டர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்கள், பிரிண்டர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பின் போட்டிங்கன்னா பிரிண்டர்ஸ் டேப்னு வரும். அதோடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் போட்டிங்கனாலும் வரும் இந்த மாதிரி. நான் வந்து இது வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணாதவங்க இந்த ஆப்பை அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் எப்படி ஓப்பன் பண்ணிக்குவேன், இப்போ நான் வந்து வெளியே போய் ஓப்பன் பண்ணிக்குவேன். இப்போ வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் நிறையா வரும், நம்ம பார்க்குற இமேஜஸ் வரும். ஓகேங்களா, இப்போ நான் வெளியே வந்தோடனே பிரிண்டர்ஸ், கேன்வா, அப்புறம் பேப்பர் காப்பின்னு சொல்லிட்டு 3 ஆப் வச்சுருக்கேன். இந்த 3 ஆப் வச்சு நான் வந்து பிரிண்டர்ஸ்ட்டும் பேப்பர் காப்பி வச்சு தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். பிரிண்டர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பீகாக் டிசைன் சொல்லியிருக்கேன், அதனால் பீகாக் ஆரி ப்ளவுஸ் டிசைன் அப்போ வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ண போகிறேன். பீகாக் ஆரி டிசைன் வந்து பார்த்துங்க. இப்போ வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் வரும். உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக அது வேணும்னாலும் இப்போ இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக கூட இந்த மாதிரி வரும். யூடியூப் லிங்க்கில் ஒருத்தவங்க வந்து இது மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்துங்க சைடில் வந்து ஸ்க்ரோப் பண்ணுற மாதிரி இருக்கா, அந்த ஸ்க்ரோப்பை டச் பண்ணிட்டிங்கன்னா ஸ்க்ரோப் பண்ணும். அந்த ஸ்க்ரோப்பை அதாவது அந்த பீகாக் டிசைன் மாதிரி இன்னும் நிறையா பீகாக்ஸ் வந்து வந்துடும். அந்த ஸ்க்ரோப் ஒவ்வொருத்தருக்கு அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிண்டர்ஸ் டேப்பில் போய் நீங்கள் மேலே வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும், அப்போ அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஸ்க்ரோப் வந்து நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோப் பண்ணால் அந்த பீகாக் மாதிரியே நிறையா பீகாக் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வியூ ஆகும். அப்போ பாருங்கள், ஸ்க்ரோப் பண்ணுற பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பீகாக் டிசைன்ஸ் தான். அப்போ நமக்கு வந்து வேணும்னா நீங்கள் இதுலேருந்து ஏதோ டிசைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டவுன்லோட் இமேஜஸ் கொடுத்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு எல்லோ கொடுத்த போகிறேன். இப்போ டவுன்லோட் இமேஜஸ் போட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஒன்ஸ் இப்போவும் உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் நான் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எப்படி ஒரு டிசைன் எப்படி நம்ம போய் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். அவங்களுக்கோசரம் தான் நான் இது போட்டிருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ நான் அப்புறம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணதை வந்து நான் என்னுடைய ஆல்பமில் போய் பார்க்குறேன். ஆல்பம் போய் தான் ஃபஸ்ட்டாகவே இருக்கும்.
பாருங்கள் ஆல் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கோசரம் 2 டைம் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இமேஜை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படியே வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பர் வச்சு இப்படியே வந்து மேலே அப்படியே ட்ரா பண்ணுன்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் ஆகும். அதுக்காக தான் இப்போ வெளியே வந்தோடனே பாருங்கள் நான் வந்து பேப்பர் காப்பின்னு சொல்லிட்டேன். அதுவுமே ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது பேப்பர் காப்பி ஆப்பு. இந்த பேப்பர் காப்பி ஆப்பையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ சைடில் வந்து பாருங்கள் நிறையா இருக்கும். நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பிரைட்னஸ் வர மாதிரி இருக்கும், நம்ம ஜூம் அவுட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஜூம் இன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லாக் பட்டன் வந்து பாருங்கள் கடைசியாக இருக்கும், பூட்டு சிம்பிளில் இருக்குது பாருங்கள். அதே வந்து டச் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன தான் அதை வந்து டச் பண்ணி எப்படி தான் அசைச்சாலுமே அது வந்து துளி கூட மாறாது. இதே நீங்கள் வந்து சைடில் இருக்கிற பட்டன், நம்ம வால்யூம் வந்து அதிகப்படுத்துவோம் கம்மிப்படுத்துவோம் தெரியுங்களா, அந்த பட்டன் அமுத்திட்டிங்கன்னா மறுபடியும் நம்மளோட லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து ஸ்க்ரோப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இன்னொன்று வந்து பாருங்கள், இது வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரிவர்ஸில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கலரிங் சேஞ்சஸ். உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் அதாவது அந்த இதில் இருக்கும். கீழே இருக்கிற பார்த்திங்கன்னா பிரைட்னஸ்க்கு நீங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அவ்வளோ பிரைட்னஸ்க்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தேவையில்லை, இதெல்லாம் நீங்கள்லாம் அமுத்த வேணாம். வேறு ஏதோ பாருங்கள். இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணல, இது வந்து ஜூம் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் அவுட் பண்ணலாம். இதுலேயே இன்னொரு டைப் ஒன்று இருக்குங்க. மொத்தம் 180 டிகிரின்னா மொதல் 360 டிகிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 180 + 180 வந்துச்சுன்னா 360 வரும். அதில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ நான் வந்து 130 கொடுத்துருக்கேன். அந்த 130ல் நீங்கள் இப்போ 130 போட்டோன்னே இது ரொம்ப ஜூமுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி தாங்க, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு உங்கள் ப்ளவுஸு லீஃப்க்கும் சரி ஸ்லீவுக்கும் சரி உங்களோட நெக் டிசைன் சரி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் இன் பண்ணிவிட்டு அந்த லாக், அதாவது அந்த பூட்டு சிம்பிளை வந்து டச் பண்ணிங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பர் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே எப்படியோ ட்ரேசிங் பேப்பரோட இமேஜஸ் ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காம போய் அதையும் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்பை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புரியலைன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிரிண்டஸ்ட் ஆப்பையும் இந்த பேப்பர் காப்பி ஆப்பையும் ஒவ்வொரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி, இந்த 2 ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சு உங்களுக்கு தேவையான டிஸ்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.